ஏமா காஞ்சனா, உனக்கு தூக்கம் வருமா வராதா? எப்ப பார்த்தாலும் இந்த போன விடாம நோண்டிக்கிட்டே இருக்கியே, கைய வலிக்குமா வலிக்காதா? நமக்கெல்லாம் ஒரு பொருளை கொஞ்ச நேரம் தூக்கி இருந்தாலே கையை என்ன வலி வலிக்குது, ரத்தம் கட்டுனாப்புல. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த போன தூக்கி நெட்டுன வாக்கேத்தான் இருக்கிற. என்ன வலி வலிக்குதா இல்லையா? அதெல்லாம் ரசிச்சு பண்ணுனா எந்த வலியும் தெரியாது. ஆமா ஆமா, ரசிச்சு பண்றது இதெல்லாம் ரசிச்சு பண்றதாமா. அதெல்லாம் அப்படிதான், நீங்க எதுவும் கேட்காதீங்க. ஏங்க, காஞ்சனாவுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீங்க கம்மனு இருங்க. இல்ல, அப்படியே ராத்திரி நேரத்துல போன பத்துக்கிட்டே இருந்தா தூக்கம் வராதாமா, அப்புறம் கண்ணு கெட்டு போயிரும், நோய் வந்துரும். ராத்திரி தூங்கலனாலே நோய் தான். கம்முனு தூங்க வேண்டியதானே. ஏங்க, அவ இப்ப தூங்கலினாலும் பகல்ல தூங்கிக்குவா. அவ என்ன வேலைக்கா போறா? வீட்டுல தானே இருக்கா, பாத்துட்டு போறா, விடுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நான் வெளியே போகணும். வெளியே போறியா? எங்கம்மா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வெளியே போறேன்னா வெளியே போறேன். எவரு காலமே கெட்டு வளர்க்குது. நம்ம பிள்ளைங்களை அங்க இங்கன்னு அனுப்பி விட்டுவிட்டு நாளை பின்ன அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லி ஒன்னும் பண்ண முடியாது. பெத்தவங்க நம்ம தான் பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும். அதை விட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு பிள்ளைங்க அங்க போனாலும் கேட்க மாட்டோம், இங்க போனாலும் கேட்க மாட்டோம்னு விட்டுவிட்டு கடைசியில இவங்க வந்ததுனாலதான் இப்படி ஆகி போச்சு, அவங்க வந்ததுனாலதான் அப்படி ஆகி போச்சு, அவங்க மேல தப்பு சொல்லக்கூடாது. நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. நீ கம்முனு வீட்டோட இரு. நான் வெளியே போயிட்டு வரேன்னு தப்பா கேட்க மாட்டேங்குது. ஏங்க, என்னங்க போட்டு அழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க? கம்முன்னு இருக்க மாட்டீங்களா நீங்க? அடியே, ஒன்னு சொல்றேன் கேளு. சும்மா நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம தான் பிள்ளைங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும். இங்க பாருங்க, நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் இப்படி வெளியே போகலாம் வரலாம். இதுவே கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுல கட்டி கொடுத்துட்டோம்னா அந்த வீட்டுல நம்ம போய் எங்க போற எங்க வரேன்னு கேட்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். விடுங்க, பிள்ளைங்களை எல்லாம் பிரியா விடணும். அப்பதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. என்னைக்கு நான் சொல்றது நீ கேட்டிருக்க? நீ என்னைக்குமே தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் இருப்ப. ஐயோ, இங்க பாருங்க, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. நம்ம பெரியவளுக்கு பாத்துருக்கோம். அவர் சின்ன பிள்ளைய பிடிச்சிருக்கு, நான் இவளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா பெரியவளை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் இல்லையா? அதுவும் இல்லாம பெரியவளோட சின்னவ ரொம்ப அழகா இருக்கா. மாப்பிள்ளைக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். அதனால இவ வெளியே போயிட்டு வரட்டும், நம்ம எல்லாத்தையும் பாத்துக்குவோம். அப்பாடா, நம்ம ரோட்டு கிளியர். நாளைக்கு எப்போ ஊர் சுத்திர வேண்டியதான். என்னமோ ஒண்ணு சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் விருப்பம். அதை விடுங்க, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. எப்போ சொன்னீங்க நீங்க? காலையில் மதியானம் ஃபோன் போட்டு சொன்னீங்களா? உங்கள் சித்திக்கு கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போச்சு, ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கோன்னு. இன்ன வரைக்கும் அந்த ராணி வந்தாளா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அந்த அளவுக்கு அவளை என் மேலே அன்பாக இருக்கா. இதுவே என் பிள்ளைக்கு இப்படி எனக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா என் பிள்ளை இப்படி இருப்பாளா? என்னைக்கும் நீங்கள் எப்படி உங்கள் வாயால் மாற்றாந்தாய் தான் நான் சொன்னீங்களோ, அதே மாதிரி இப்போ அவளும் என்னை மாற்றாந்தாய் மாதிரி தான் பார்க்குறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் தான் எல்லாரும் வேணும் 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 வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் என்னை வேணலன்னு தான் நினைக்கிறீங்க. எதை பேசுற நீ? எதை பேசிக்கிட்டு இருக்க? இல்லங்க, எப்ப சொன்னா எனக்கு அடிபட்டுருச்சு வாமான்னு சொல்லி. இதுவே என் பிள்ளையா இருந்தா வராம இருப்பாளா? சொல்லுங்க, என் பிள்ளையா இருந்தா வராம இருப்பாளா? இப்ப இவளா இருக்கவன் தானே இப்படி இருக்கிறா. ஏமா, அவருக்கு என்ன சொல்றதுன்னா சொல்லுவாரு, அவங்க பிள்ளையெல்லாம் வாயே திறக்க மாட்டாரு. நான் எந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணலாமா? எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். இல்ல, இவளை வெளியே அனுப்புனா காலம் கெட்டு போய் கிடக்குது. ஏதாவது ஒண்ணு கூட ஒண்ணு ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள குத்தம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம தான் தப்பு, பிள்ளைங்களை ரொம்ப பிரியா விடக்கூடாது. நீங்க இப்ப இவரும் தானே தனியா வாராளாம்ல. அப்படின்னும் போது இப்ப மட்டும் காலம் கெட்டு போகலையோ? சரி விடுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்கிறேன். இப்ப மட்டும் அப்பாவுக்கு தூக்கம் வந்துடும். ஆமா, இப்ப மட்டும் உங்களுக்கு தூக்கம் வந்துருமே. இன்ன வரைக்கும் எந்த தூக்கமும் வரல. ராணி, 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 மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? டீ வேணும், சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும்னு. எனக்கு ஒன்றும் வேணாம், வீட்டுக்கு போனா போதும். ராணி, வீடு வந்துருச்சு, இறங்கு. ஆமா, வீடு வந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு தூரமா கூட்டிட்டு வருவீங்க? அங்கேயே நிறுத்திருக்கலாம்ல. இப்ப எதுக்கு பயப்படுற? எல்லாருமே தூங்கிட்டாங்க, யாருமே இல்ல. சரியா? நீ நல்லபடியா வீட்டுக்கு போ. யாராவது சித்தி கிட்ட பாத்துருன்னு சொல்லியிருந்தாங்க, அவ்வளவுதான், தோலையே உரிச்சிருவாங்க. ஆமா, உங்க சித்திக்கு மட்டும்தான் கை இருக்குது, எங்களுக்கு எல்லாம் கையே இல்ல பாரு. என்ன நீ சித்திய போய் அப்படி பேசுற? இவரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க சித்திக்கு என் கையால ஒரு பூசை போட்டுக்கிறேன் பாரு, அன்னைக்கு தெரியும் இந்த அழகு யாருன்னு. எங்க சித்தியவே நீ அடிச்சிருவியா? ஏன் அடிக்க மாட்டோமா நாங்களா? அடிச்சிருவியா நீ? எங்க அடிச்சு பாரு பாப்போம். எனக்கு நீ சவால் விடுற மாதிரி தெரியல, உங்க சித்திய அடிக்கிறதுக்கு நீயே ஆள் செட் பண்ற மாதிரி தெரியுது. என்ன அந்த அளவுக்கு ஆசை? அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சரியா? நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். சரி, நாளைக்கு நான் சந்தைக்கு போறேன், காயெல்லாம் விற்கணும். நீயும் அப்படியே சொல்லிட்டு சந்தைக்கு வரியா?
ஏமா நீ தானே வர வழியில எல்லாம் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, எங்க அம்மாக்கு பாவம், அவங்களுக்கு காசு கொடுக்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு. வீட்டுல உட்காந்தா எவன்மா காசு தருவான்? நானும் சம்பாரிச்சு உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேனா? என்னமோ நீ தான் கட்டிக்க மாட்டேன்ட்டல, அப்புறம் உனக்கு தவிர நீ தான் சம்பாதிக்கணும். நாளைக்கு ஒழுங்கா வந்து சேரு. எவ்வளவு கூலி கொடுப்பாங்க? உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு இப்போதைக்கு 20,000 ரூபாய் வேணும். நீ எதிர்பார்க்கிற அளவுக்கெல்லாம் கிடைக்காது, ஏதோ 300-400 ரூபாய் கிடைக்கும். ஏதோ கொஞ்ச நாள் வேலை பார்த்தீங்கன்னா 20,000 வாங்கிடலாம். எதுக்கு 20,000? இல்ல, அங்க எங்க அம்மாய்க்கு 20,000 ரூபாய் கடன் ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் ஏதாவது வேலை செய்யலான்னு. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? உனக்கு மணி ஆகலையா? முதல்ல கிளம்பு போ. காலையில நேரமா வந்து சேரு. உனக்காக அங்க சந்தையில காத்துக்கிட்டு இருப்பேன், இடம் முடிச்சு வச்சு. சரி, வரேன். ம் 20,000 ரூபாய் எப்படி ஏற்பாடு பண்றது? பண்ணுவோம். யாரு அப்படி அல்வாவை தலையில வச்சுக்க, பூவை வாயில போட்டுக்க. நீ லூசா? சாரி, பூவை தலையில வச்சுக்க, அல்வாவை வாயில போட்டுக்க. எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம், எடுத்துட்டு கிளம்பு. எவரு கொஞ்சுனா மிஞ்சுவ, மிஞ்சுனா கொஞ்சுவியா? எவரு வாயில எடுத்து போடு, பூவை தலையில வையின்னு. என்னைக்கும் காலையை அடக்குனாதான் வேலை நடக்கும் போல இருக்கு. அடக்காம உன்னை இன்னத்துல விட்டு வச்சிருக்கேன்ல, அதனால நீ துள்ளிக்கிட்டு தான் திரிவ. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலயே 10 காலையை அடக்கன வேண்டி நானே. நீ எல்லாம் எனக்கு எம்மாத்திரம். ஓவரா வாய் பேசாத. வாயு என்னது? வாய் பேசுறானா? மவளே, உள்ளுக்குள்ள வீரப்பனை இறக்கிட்டு வந்தேன்னு வையி, அம்புட்டு தான் நீ. நீ இப்படி பேசுறத எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காததுக்கு காரணமே. ஓ, அப்படி பேசினா பிடிக்கல, இப்படி பேசவா? இந்த சொல்லும் பூவை தொல்ல வச்சுக்க. எப்படி இப்படி பேசவா? ஐயோ, ஓஹோ, மாமன் கையால பூ வச்சுக்கணும்னு திரும்பிக்கிட்டியா? ஓகே, வச்சிருவான். ஐயோ, விட்டு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, விடு. ஜல்லிக்கட்டு காலைய அடக்கன உன்னைய அடக்கனா தாண்டி நீ அடங்குவ. முதல் ராத்திரியில விட்டுட்டேன், அதனாலதானே துள்ளிக்கிட்டு திரியிற. இன்னைக்கு உன்னை அடக்கல, இனிமே நீ வாயே திறக்க கூடாது. ஐயோ ராமா, அந்த ராமனை கூப்பிட்டது போதும். உன் கட்டுன புருஷன் இந்த ராமனை பாரு, வாயில போட்டே அமுக்கு. என்னாடி இப்ப பாரு. எவரு இருட்டு கடை அல்வான்னு உனக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கப்பு சுப்புன்னு சாப்பிட்டு கடை. என்ன வேண்டாம் நோண்டா, மூடி வாய. என்ன ராத்திரியும் கத்திக்கிட்டு கிடக்குறாங்களா? அப்பா, 2 பேத்துக்கும் வேண்டாம் வெறுப்பா கட்டி வச்சா இப்படிதான் நடக்கும்னு தெரியாம கட்டி வச்சுட்டேன். அந்த காலத்துல எல்லாம் பெத்தவங்க பார்த்து கட்டி வச்சாங்கன்னா அது சரியாதான் இருக்கும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம். அதனால நம்ம குடும்பமும் நல்லா அமைதியா இருந்துச்சு. உள்ள குட்டின்னு வீடே நல்லா கலன்னு இருந்துச்சு. இப்ப இதுகளுக்கு கட்டி வச்சதும் போதும் ஐயா ஐயா ஐயா, தினந்தோறும் சண்டை. உக்காந்தா சண்டை, விழுந்தா சண்டை, முழிச்சா சண்டை, நடந்தா சண்டை, சோறு திங்கினா கூட சண்டை தான். இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டைய போட்டுக்கிட்டு என்ன இந்த பிள்ளைங்க இப்படி? ஐயா ஐயா ஐயா, ஐயோ, மணி வேற ஆகி போச்சே, கதை வேற பூட்டி இருக்கு. சித்தி, அப்பா, சித்தி, சித்தி. ஐயோ, சித்தி தான் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்களே. அப்பா, ஐயோ, அப்பா இங்கே இருக்காரா? காஞ்சனா, காஞ்சனா. குண்டு பண்ணி வந்துருச்சா? ஏம்மா ஏம்மா எம்மா, உன் ஆசமா வந்துட்டா, போய் பாரு போ. வந்தாச்சா? இவ்வளோ நேரமா அவனுக்கு அங்கேருந்து வாரத்துக்கு? இல்லை சித்தி, பஸ்ஸு இல்லை, அதான். அது சரி, உங்களுக்கு காலில் அடிபட்டுச்சு நாங்களே, இப்போ எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு அப்பா சொன்னார். இப்போ எப்படி சித்தி இருக்கு? ஆஸ்பத்திரியில் தான் வச்சுருந்தாங்க. உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் அது இதுன்னு ஊசி போடவும் இப்போ பரவாயில்ல. எந்த கல்லு சித்தி அடிபட்டுச்சு? அது இந்த காலு தான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி சரி, நீ உள்ளவா உள்ளவா. அது இருக்கட்டும். இது என்ன ட்ரெஸ்ஸு? தம்பி எனக்காக எடுத்து வச்சிருந்தான், அதான். எடுக்கிறது பிச்சை, ஏன் நினைக்கிறது பல்லாக்கு. இந்த துணியை பார்த்தா எப்படியும் காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கே.
நம்ம பிள்ளைக்கு கூட இப்படி போட்டு அழகு பார்க்கல, இந்த குண்டு பண்ணிக்கு எப்படி ஒரு துணி பாரு. ம் சரி வா, போய் தலைவணி எடுத்து போட்டு பாடு. காலையில நேரங்களமா எந்திரிக்கணும், முக்கியமான விசேஷம் இருக்கு வீட்டுல. சரிங்க சித்தி. கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்னாங்க. இப்போ பார்த்தா நல்லா தான் இருக்காங்க. இதில் எது உண்மை எது பொய்யினே தெரிய மாட்டேங்குதே. நான் அம்மாயி சொல்கிற மாதிரி நான் அங்கே போனதுனால இங்கே என்னை ஏமாற்றி கூப்பிட்டுருக்காங்களோ. என்றைக்குமே எனக்கு ஏன்னா இப்படி ஒரு நிலைமனே தெரியலை. நேரங்களமாக எந்திரிக்கணும், சும்மா தூங்கிட்டு இருக்காத. சரிங்க சித்தி. அப்பாவி, நாளைக்கு அந்த கிழவனை கட்டிக்க போறா. ஐயோ ஐயோ. அப்புறம் இந்த குண்டு பணியை கட்டிக்கிறதுக்கு இளவரசனா வருமா? இப்படி ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க தானே கட்டிக்க வருவானுங்க. ஐயோ ஐயோ, கிழவனை கட்டிக்க போறா கிளவி. வாயா வா, இன்ன வரைக்குமா விட்டுட்டு வரதுக்கு? இல்லம்மா, அப்படியே வந்தேன். சரி சரி, உன் தங்கச்சி அங்கே போய் இருந்துக்கிட்டாளா? எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணாளா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, அவ பாட்டுக்கு இருந்துக்கிட்டா. சரி சரி, நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஐயோ, இவ வேற கோச்சிக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் விட்டாலே பெரும் ரகலை பண்ணி போடுவாளே, என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ நினச்சிக்கிட்டே இருந்தேன். 2 பேத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுமா? 2 பேருமே நீயா நானானு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னத்த சொல்றது? அதுதாண்டா எனக்குமே ஒன்றும் புரியலை. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் சொன்னான். அவள் வந்துட்டு இவரை நான் விரும்புகிறேன், இவரை எனக்கு கட்டி வேணும்னு சொல்லியிருந்தா கூட கட்டி வச்சிருக்கலாம். அப்படி கேட்டால் அதுவும் இல்லைன்றான். ஆனால் இவனை நான் கட்டிக்க மாட்டேன்றான். அப்படி இந்த பையன் என்ன தான் பண்ணுச்சு அவளுக்கு? அம்பட்டு வீராப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, என்னமோ பண்ணட்டும்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டிதான். இனிமேலாம் சண்டை பொம்முன்னு வரக்கூடாதுன்னு இருக்கேன். எப்படி குடும்பம் நடத்த போகிறாளோ? ஐயோ, என்ன சொல்றதுனே தெரில. மாப்பிள்ளைகிட்டையும் சொன்னேன், குடிக்காதீங்க, அப்படி கொஞ்சம் இருங்க அப்படின்னு. நான் என்ன வேணும், நான் குடிக்கிறேன், மூட்டை தூக்கணும்னா உடம்பு வலிக்கு குடிக்கத்தான் செய்ய முடியும் அப்படின்ற. அப்படி உங்க தங்கச்சியை உடம்பு அழுத்தினா கூட அழுத்த மாட்டேங்கிறா. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்ட்டு என்கிட்ட திருப்பிக்கிட்டு பேசுறா. அப்படி அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்கிறது நியாயம் தானே. யார் பக்கம் நம்ம சரின்னு சொல்கிறதுனே தெரியலை. சொந்தன்றதுனால எதையும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தால் நம்ம பொழப்பு சிரிப்பாக சிரித்து சீரபேனு குத்திருப்பாங்க. சரிம்மா, நாளைக்கு சந்தைக்கு போகணுமே, காயெல்லாம் இருக்குதானே? இன்னைக்கு 2 மூட்டை இந்த இவங்கிட்ட ராசா கிட்ட தான் கொடுத்து விட்டேன். ராசா மூட்டையை போட்டுட்டு 3000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தான். அவனுக்கு 2 மூட்டைக்கு 600 ரூபா கேட்டான். நம்ம வீடுன்றதுனால அவன் 200 ரூபா கொடுங்க போதும்ட்டான். அதனால மீதி காசு இருக்குது. சரிம்மா சரிம்மா. சரிப்பா, பண்ண நாளைக்கு நீ போயிடுறியா? ஆமா, அப்புறம் வீட்டுல இருந்து என்ன பண்ண முடியும்? நாளைக்கு போயிடுறேன். அம்மா, இந்த கசரு சீட்டு விழுந்துருச்சா இல்லையா? இல்லையேடா, ஏன்? எனக்கு ஒரு 20,000 அர்ஜென்ட்டா தேவை. அது மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வைங்க. 20,000 தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் கசரு சீட்டு தான் நான் சொல்லிட்டேன்னா நமக்கு ஏத்தாப்புல வாங்கிக்கலாம். முன்ன பின்ன எடுக்கிறவங்க கிட்ட சொல்லிக்க வேண்டிதான். சரிம்மா, கொஞ்சம் பார்த்து எடுத்து வைங்க. எதுக்குடா? அது முக்கியமான ஒரு தேவை இருக்குமா, அதான். தேவையா? என்ன தேவை? யாருக்கு? அது சொல்றேன் யாருக்குன்னு. நீங்க ஏற்பாடு பண்ணி மட்டும் வைங்க. சரி, ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். இப்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ராணி, என்னைக்கும் நீ மனசு கஷ்டப்படுற மாதிரி இருந்துடவே கூடாது. அவங்க உன்னை எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் நான் உன்னை என்னைக்கும் எந்த இடத்துலையும் கஷ்டப்பட விட மாட்டேன். 20,000 கொடுத்தா உன் பாட்டியோட பிரச்சனை முடியும், நீயும் சந்தோஷமா இருப்பல்ல. 20,000 ரூபாய்க்கு இவனுக்கு என்ன தேவை இருக்குது? சரி, ஏதாவது இருக்கும், பார்ப்போம். இன்ன வரைக்கும் கீரியும் பாம்பமா கத்திக்கிட்டேன், அடிச்சுக்கிட்டு நடந்தாங்க. இப்போ அமைதியாயிட்டாங்களா? அப்பா தூங்குறாங்களா? தூங்கட்டும். அப்பா எப்பா, மூச்சு வாங்க வாங்க வேகமாக ஓடி வந்தேன். அக்கா அக்கா அக்கா, ஏக்கா நிரஞ்சன் வந்திருக்கேங்க்கா. ஏக்கா. அடுத்து நிரஞ்சன் இவனா? இவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கதவை திறந்துட்டு இருப்பாங்க. வெளியவே கடக்கட்டும். பாவம் அக்கா, கறி குழம்பு கூட சாப்பிடாம வந்துருச்சு. ஐயோ, கதவை தட்டினா எடுக்கவும் மாட்டேங்கிறாங்களே, திறக்கவும் முடியும். ஏக்கா ஏக்கா. அப்பா, சரி, தூங்கிட்டாக போல இருக்கு. சரி, நம்மளும் வச்சுட்டு போவோம்மா. ஐயோ வேண்டாம், நாய்க்கு இதுன்னு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை யாராவது தூக்குவாளியை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? சரி, குழம்பெல்லாம் சூடு பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிட்டே படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். ஐயோப்பா, மூச்சே வாங்குது. சரி, படுப்போம். இன்ன வரைக்கும் கதவை தட்டிக்கிட்டு இருந்தான், இப்போ என்ன சத்தத்தையே காணோம். படுத்திருப்பானா இல்லை போயிருப்பானா? போனா என்ன, படுத்தா என்ன? என்னது இந்த ஆளு காலங்காத்தால நம்ம எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டான். இன்னைக்கு என்ன காலங்காத்தால எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கிறது?
என்னத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி? ஏங்க ஏங்க சொல்லு. என்னத்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? காலையில என்னைக்குமே நான் எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டீங்க. அப்பனும் பிள்ளையும் போட்டி போட்டு தூங்குவீங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாத முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, ராணிய பாத்துக்கிட்டு இருந்தேன். ராணியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? என்ன? இல்ல, இப்பதான் என்னமோ பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள வளர்ந்துட்டா. இப்போ கட்டி கொடுக்க போறோம், அதுவும் 2ஆம் தாரமா நினைக்கும் போது ஒரு மாதிரி வருத்தமா போச்சு. அதான் நல்லா பார்த்துப்பாங்களா, எப்படி என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு ஒரே கவலையாயிருச்சு. அதானே பார்த்தேன். என்னடா ஒரு பக்கம் விடிஞ்ச விடியாம இந்த ஆள் எந்திரிச்சு உட்காந்துருக்கானேன்னு. இந்த ஆள் போகிற பக்கம் பார்த்தா இருக்கிற பாசத்தில் கட்டி வைக்காம விட்டுருவான் போல இருக்கே. அப்போ 5 லட்சம் வர ஸ்ரீதேவியும் வரவிடாமல் போயிடும். அப்படியே பிளானை போட்டுற வேண்டியதான். என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம புள்ள நல்லா இருக்கணுன்ற காரணத்துக்காக தானே நான் இவ்வளோ தூரமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் வாழ்க்கை கெட்டு போகணுன்னு நான் இவ்வளோத்தையும் பண்ணுறேன். அவளுக்கு குடைச்சல் இல்லாத வாழ்க்கை நல்லா பார்த்து பாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம பிள்ளைய அந்த குடும்பத்தில் கட்டி கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது புரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, தப்பாலாம் நான் எதுவும் நினைக்கல. பாருங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அப்படி என் பிள்ளைய போய் நான் பாலங்கணத்தில் தள்ளுவேனா? சொல்லுங்க பார்ப்போம். இல்ல, அப்புறம் நீங்களே சொல்றீங்க, இப்போ நானும் தான் உங்களை நிரந்தரமா கட்டிக்கிட்டேன். நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனா? என்ன தங்கமா நீங்க பாத்துக்கலாம், அந்த மாதிரி அவளையும் பாத்துப்பாங்க. இல்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணும்போது கூட எனக்கு அப்ப 25 வயசு தான் ஆனிச்சு. ஆனா நம்ம பிள்ளைக்கு இது 45 வயசு. அதுதான் யோசனையா இருக்கு. வரவங்க நல்லா இருப்பாங்களா, எப்படி என்ன? ஐயோ, அதெல்லாம் நல்லா தான் இருப்பாரு. நீங்க போங்க, முதல்ல மாப்பிள்ளை வருவ நேரமா வாரேன்னு சொன்னாங்க. அதனால நீங்க போயிட்டு பால் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நான் அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன். முதல்ல எந்திரிங்க, போங்க போங்க போங்க. போறேன். தங்கம்மா, எம்மாடி ராணி, எம்மா மடி எந்திரிமா. எந்திரிச்சு போயிட்டு சீக்கிரம் குளிச்சு விட்டு சேலையை எடுத்து கட்டு. ஏங்க சித்தி? ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கக்கூடாது. உனக்கோசரம் புது சேலையை எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து கட்டுமா. போ. எதுக்குங்க சித்தி? சொன்னா கேட்கணும், சரியா? போ. சரிங்க சித்தி. என்ன நீங்க பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் போங்க. பாப்பா, ஆளுக்கு என்னடா இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நானே போய் எல்லாம் பாத்துக்கிறேன். என்ன நடக்குது இந்த வீட்டுல? ஒண்ணுமே விளங்கலையே. ஹலோ அண்ணே. சொல்லுமா. அண்ணே, என்னண்ணே பண்றீங்க? கிளம்பியாச்சா? இப்பதானே விடுஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயுமா கிளம்புவாக? இனிமே தான் கிளம்பி ரெடி ஆகணும். சரிங்கண்ணே. அண்ணே, நேரங்களமா வாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, எல்லாம் நான் சமைச்சு வைக்கிறதுக்கு. அட, எனக்கு என்னத்தை போய் சமைச்சுக்கிட்டு? அண்ணே, இப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. பயல்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. நீங்க ஒத்தாலும் என்னத்தை போய் சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன பிடிக்குதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்காக இங்க சமைச்சு வைக்கிறேன். இல்லம்மா, பொண்ணு பார்த்து பூ வைக்கத்தான் வாரோம். கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாது. அதுவும் இல்லாம பொண்ணுக்கு என்ன பிடிக்குதா என்னன்னு தெரியல. பாருங்க, பிடிக்காம நான் உங்ககிட்ட இவ்வளவு உரிமையா பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணேன்னு. நான் உங்களை என் அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். உங்களுக்காக கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், சரிங்களா? எதுக்கு உங்களுக்கு சிரமம்? உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. நீங்க கம்முன்னு வாங்கனே. சரிம்மா, சரி. அப்புறம் அண்ணே, வரும்போது உங்களுக்கு வெள்ளை முடியெல்லாம் தலையில இருக்கும். அதனால கொஞ்சம் சாயம் பூசிட்டு வாங்கனே. சாயம் பூசிட்டு வரதா? என்னம்மா, எதுக்கு? இல்லனே, இங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்னடா இது ராணிக்கு கட்டி வைக்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை இப்படி கிளவர் மாதிரி இருக்காரு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நீங்க வரும்போது கொஞ்சம் கருப்பு கலர்ல சாயம் பூசிட்டு வந்தீங்கன்னா யாருக்கு எதுவும் தெரியாது. அதுக்கு தான். இது வேற இருக்கா? இதுக்கு தான் நம்ம வயசோட கம்மியானவளை கல்யாணம் பண்ணா இதுதான் ஒரு பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க இஷ்டம் போல இருங்க. இப்போ சாயம் பூசிட்டு வாங்கனே. இவ்வளவு தூரம் சொல்ற, சரிம்மா, அப்படியே வரேன். சரிங்கண்ணே, நேரங்களமா வாங்க. என்னது, நிரஞ்சன் எதுக்கு இங்கே வந்து படுத்திருக்கான்? இவன் எப்ப வந்தான்னு தெரியலையே. நிரஞ்சா, என்ன இங்க படுத்திருக்க? எந்திரி. இவன் என்ன இங்கே வந்து படுத்து கிடக்குறான்? ஐயோ, இது எப்ப வந்து தொலைஞ்சதுன்னு தெரியலையே. ராத்திரி அவன் மட்டும் தானே வந்தா, இவன் வரலையே. இவன் எந்த நேரத்துல வந்தான்னு தெரியலையே. எப்ப வந்த நீ? ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். 12 மணிக்கா? எதுக்கு 12 மணி நேரத்துல இங்க வந்துகிட்டு? காலையில விடுஞ்சோடனே வரதுக்கு ஆகாதா? இல்ல, அக்காவுக்காக நேற்று கறி ஆக்கியிருந்தோம். அது சாப்பிட கூட இல்லை மதியானம். அதான் அக்காவுக்காக குழம்பு கொண்டு வருமேன்னு கொண்டு வந்தேன். ஐயோ, இதெல்லாம் இப்ப கேட்டாங்களா? அதுக்கு என்ன கதவை திறந்து உள்ள வந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி வெளியே படுத்து கிடக்குற, அதுவும் பனியில? இல்ல, ராத்திரி கதவை தட்டுனேன், உள்ள யாருக்கும் கேட்கல. அதான் சரின்னு இங்கேயே படுத்துட்டேன். ஐயோ, இந்த படுபாவி பையன் வேற. ராத்திரியே எனக்கு தெரிஞ்சிருந்தா குழம்பு கொண்டாந்து வாங்கி அப்படியே அனுப்பி விட்டுருப்பேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? இதை கொடுத்துட்டு போவோன்னு தான் வந்தேன். இந்தாங்க, நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இன்னைக்கு அக்காவை மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை குடும்பத்துல இருந்து வராங்க. இன்னைக்கு இரு. என்னது,
மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஐயோ இந்த மனுஷன் வேற ஓட்டாவை வச்சுக்கிட்டு உளறிட்டானே. ஆமாய்யா, அக்காவை இன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு வாராங்கய்யா. அதனால நீங்க இருந்து துணைக்கி இருக்கணும், சரியா? வாயா, வந்து குளிச்சுட்டு துணியை மாத்து. அம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. நான் போயிட்டு சமையல் வேலையை பார்க்குறேன். எங்க நீங்க போங்க, போயிட்டு பால்லாம் வாங்கிட்டு வாங்க, போங்க. ஏன்பா ராத்திரி வந்தீங்கன்னா குழம்பு வலி இங்கே வச்சுட்டு போக வேண்டியதானே? ஊர்லேயும் வேலை வெட்டி இல்லையா? இல்லை, நான் எதுவும் தூக்கிட்டு போயிருந்தா. சரி வா உள்ள. இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே அக்கா சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ என்ன அக்காவுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வரேன்றாங்க? என்ன ஒன்றும் விளங்கலையே.